ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு குக்கரில் குழையாமல் அடி பிடிக்காமல் ரொம்ப டேஸ்டான சுவையான குறைவான நேரத்தில் டக்குன்னு ஒரு பிரியாணினா முட்டை பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சுவையாக டக்குன்னு செய்யலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வைங்க. நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் முட்டை பிரியாணி எப்படி செய்யறத பார்க்கலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ முட்டை பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு நம்ம கீரல் போட்டு வச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வானலில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அது கூட 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ இதை நம்ம லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு நம்ம வேக வச்சு முட்டை ரெடியாக வச்சுருக்கணும் கீரல் போட்டு, அதை இப்போ ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் மசாலாலாம் நம்ம வறுக்கும் போது ஃபுல்லாக இதில் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மசாலாவில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முட்டையை இந்தமாரி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு தான் நம்ம பிரியாணி ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், குக்கர் ஃபஸ்ட்டு வச்சிடலாம். சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து 1 கப்பு, இந்த அளவு கப்பால் 1 கப்பு நான் நெய் எடுத்துருக்கேன். அதே அளவு கப்பில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது சூடாகட்டும். முட்டையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி முட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதே போல் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம முட்டையை எடுத்துடலாம். அவ்வளோதான், முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கலாம் பிரியாணிக்கு. வாங்க. இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம தாளிப்புக்கு என்னென்ன பார்க்கலாம். இப்போ 2 பட்டை, 4 கிராம்பு, பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்டார் பூ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வதக்கிப்போம். இது கூட நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 கப் அரிசிக்கு காரத்துக்கு 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவை அதிகம்னா நீங்கள் இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதையும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கி வரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பெரிய சைஸாக இருக்கணும் நம்ம கட் பண்ணுறது, அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும் நமக்கு, அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி வதங்குது பாருங்கள். இதே போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கிப்போம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பிரியாணிக்கு மசாலா சேர்க்கணும். என்னென்ன மசாலான்னா 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், பச்சை வாசனை போகணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 2 கப்பு சாப்பாடு ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி. நீங்கள் வந்து பாசிமதி ரைஸாக இருந்தால் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. நம்ம சாப்பாடு ரைஸாக இருந்தால் 1க்கு 2. நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நான் அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். அரிசியும் இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். ரொம்ப நீங்கள் ஊற விட்டிங்கன்னா சாதம் குழைவாயிடும். அதனால் ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம அரிசி போட்டாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துன்னா நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நம்ம கிண்டி விட்டுடும். இப்போ ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். முட்டை ரெடி பண்ணி வச்சு நம்ம முட்டையை
இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அப்படியே சுற்றி நம்ம ஒவ்வொன்றா வச்சுருவோம். அதேமாதிரி எல்லா முட்டையும் நம்ம வச்சுட்டு குக்கரை விசில் போட்டுற வேண்டியதான். நமக்கு பிரியாணி டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கிண்டாதீங்க, லைட்டாக அப்படியே கிண்டி திருப்பி விட்ட மாதிரி வைங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போ டக்குன்னு 10 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். குக்கர் விசில் போட்டாச்சு, 4 விசில் வரட்டும் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி பிரியாணி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், சாதம் ஒட்டல, அங்கே பாருங்கள் குழையில, அடி பிடிக்கல, ரொம்ப உதிரி உதிரியாக வந்திருக்கு சாதம். ரொம்ப நல்லா வந்திருக்கு முட்டை பிரியாணி. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் டக்குன்னு ஈஸியாக இருக்கும் பழகிறதுக்கு. நீங்களும் புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக டக்குன்னு சுவையான நமக்கு ஒரு முட்டை பிரியாணி கம்மியான டைமில் டக்குன்னு செய்யலாம். பாருங்கள், சாதம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்க, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.